ஹலோ ஃபுட் லவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் ப்ரான் வாங்கியிருந்தா கண்டிப்பாக இந்த ப்ரான் எக் தொக்கு ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரானும் எக்கும் சேர்ந்தா இந்த காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதில் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு நல்லா பொரிஞ்ச அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சீ ஃபுட் ரெசிபீஸ், ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், ஈஸி குக்கிங் டிப்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட்டும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு இன்னும் நல்ல ரெசிபீஸ் ஷேர் பண்ண மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். பச்சை வாசனை போயிடுற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் தான் ரெசிபிக்கு ஒரு நல்ல அரோமா வரும். இப்போது க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ப்ரானாக யூஸ் பண்ணினா ரெசிபியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் ப்ரானில் இருக்கிற வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி மசாலா நல்லா பிடிக்க ரெடி ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரானோட நல்லா கோட் ஆகிற மாதிரி பொறுமையாக பெரட்டி விடுங்க. ப்ரான் வந்து ரொம்ப நேரம் சமைக்க தேவையில்லை, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே சமைச்சா போதும். இன்னும் கொஞ்சம் வதங்கின அப்புறம் நாம் எடுத்து வச்ச மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். அப்போ தான் மசாலா ப்ரான்குள்ளே நல்லா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காரத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். மசாலா எல்லாமே வந்து ப்ரான் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 இல்லைன்னா 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரை ப்ரானோட நல்லா சேர்ந்து கோட் ஆகட்டும். இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ப்ரான் வச்சு எந்த ரெசிபி அதிகமாக பண்ணுவீங்க? குழம்பா, ஃப்ரையா, இல்லை தொக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேவரட் ரெசிபி என்னென்னு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆசை. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரான் நல்லா வெந்து மசாலா கெட்டி வர வரையும் குக் பண்ணுங்கள். இப்போது கிச்சனில் வர அரோமாவே செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா நம்ம ப்ரான் தொக்கு நல்லா குதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். கலரும் பார்க்கவே செம்மையாக இருக்குது. கொஞ்ச நேரம் இப்படியே கொதிக்க விட்டால் தொக்கு நல்லா கெட்டியாகி ஆயில் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ்னு அர்த்தம். கிச்சன் முழுக்க வர வாசனையே சாப்பிடணும்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணலாம். அப்போ முட்டையும் இந்த மசாலாவோட நல்லா அப்சர்வ் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முட்டையில் கட்ஸ் போட்டு அந்த கிரேவியில் ஆட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணினா மசாலா வந்து எக்குக்குள்ளே நல்லா இறங்கி ஒவ்வொரு பைட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜென்டலாக பிரட்டி விடுங்க. 2 நிமிஷம் சிம்மில் வைங்க. ப்ரானும் முட்டையும் சேர்ந்தா இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் ரசித்து சாப்பிடுவாங்க. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் கொத்தமல்லி தூவி 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாம் ப்ரான் எக் தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ப்ரான் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ஹோம் ஸ்டைல் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு சூப்பர் ரெசிபியோட சீக்கிரம் சந்திப்போம். பாய். ஹாப்பி குக்கிங்.